ஹீரோ சினிமாஸ் மணிகண்டன் ப்ரொடக்ஷனில் டைரக்டர் ஸ்ரீநாத் இயக்கத்தில் மணிகண்டன், கருணாகரன், ரமேஷ் திலக், ஸ்ரீநாத், யோகி பாபு, விடிவி கணேஷ், ரவி மரியா, மொட்ட ராஜேந்திரன் இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் லெக் பீஸ். இந்த படத்தோட விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாலையில் கிடக்கிற 2000 ரூபாய் நோட்டு மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க 4 பேர். மணிகண்டன், கருணாகரன், ரமேஷ், ஸ்ரீநாத். இவங்க 4 பேருமே அதே 2000 நோட்டுனால பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத நகைச்சுவையாக சொல்கிறதே இந்த லெக் பீஸ் படம். குயில்ங்கிற கதாபாத்திரத்தில் சௌரிமுடி விற்கிறவராக நடிச்சிருப்பார் மணிகண்டன். கிளி ஜோசியராக நடிச்சிருக்கிற கருணாகரன், பேய் விரட்டுபவராக நடிச்சிருக்க ஸ்ரீகாந்த், பலகுரல் வித்தகராக இருக்கிற ரமேஷ் திலக். இவங்க 4 பேருமே வறுமை நிறம் சிவப்பு படத்தோட கதாபாத்திரத்தை படங்கள் போல் பசியோட சுற்றினாலும் ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வச்சுருப்பாங்க. படம் முழுவதும் வரும் யோகி பாபு வழக்கமான பணியில் மக்களை நல்லாவே சிரிக்க வச்சுருப்பார். தன் மனைவி குறித்து காமெடிங்கிற பேரில் பேசுகிற வசனங்கள் கொஞ்சம் அநாகரிகமாக இருக்கும். அப்புறம் விடிவி கணேஷ், ரவி மரியா, நான் கடவுள், ராஜேந்திரன், மைம் கோபி, ஜான் விஜய், சரவண சுப்பையா என இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் எல்லாரும் அவங்களோட அனுபவ நடிப்பால் படத்தை ரொம்பவே தாங்கி பிடிச்சிருப்பாங்க. ஒளிப்பதிவாளர் மாசாணியின் கேமரா காட்சிகள் கலர்ஃபுல்லாக படமாக்கியிருப்பாங்க. இசையமைப்பாளர் பிஜோன் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் சூப்பராகவே இருந்திருக்கும். படத்தில் அப்படியே பயணிச்சிருக்கும் சேர்ந்து. படத்தொகுப்பாளர் இளையராஜா ஆரம்பத்தில் சற்று தடுமாறினாலும் 2வது பதியில் திரைக்கதைகளில் இருக்கும் திருப்பங்கள் மூலமாக சுவாரஸ்யமாகவும் வசனங்கள் இருக்கும் நகைச்சுவை மூலமாக கலகலப்பாகவும் படம் நகரும்படி காட்சிகளை நேர்த்தியாக கொண்டு போயிருப்பார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கிற எஸ்.ஏ. பத்மநாதன் கிரைம் த்ரில்லர் ஜனரை நகைச்சுவை பாணியில் சொல்ல முயற்சி செஞ்சுருப்பார். நகைச்சுவை நட்சத்திர பட்டாளத்தை வச்சு நகைச்சுவை திருவிழாவையே நடத்தியிருப்பார். படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் இயக்கவும் செஞ்சுருப்பார் நடிகர் ஸ்ரீநாத். ஏகப்பட்ட நடிகர்கள் இருந்தாலும் அவங்கள சரியான முறையில் கையாண்டு பார்வையாளர்களை சிரிக்க வச்சது மட்டும் இல்லாமல் படத்தில் முதல் பாதியில் வேகம் சற்று குறைவாக இருந்தாலும் 2வது பாதியில் படம் விறுவிறுப்பாக பயணித்ததை பார்வையாளர்களை வாய்விட்டு சிரிக்க வச்சிருந்துச்சு. 2000 ரூபா நோட்டு புழக்கத்தில் வந்த காலம் முதல் 2000 ரூபாய் நோட்டு முடிகிற காலம் வரை நடந்த சம்பவங்களை முழுக்க நகைச்சுவையாக வடிவமைச்சு பார்வையாளர்களை வஞ்சகம் இல்லாமல் பயங்கரமாக சிரிக்க வச்சுருப்பாங்க. எனவே லெக் பீஸ் படத்தோட தலைப்பு வச்சதுக்கு பதில் 2000 ரூபாய் நோட்டுனே தலைப்பு வச்சுருக்கலாம். அந்தளவுக்கு படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த காமெடி படங்களில் இது நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னோடய ரேட்டிங் படி இது 5க்கு 3.5 கொடுக்கலாம். அந்தளவுக்கு படம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.